ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேம் வித் சிட்டிடாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேடோ ஃபைட் வந்து பார்ட்டு 8 நினைக்கிறேன். ஆமாம், பார்ட் 8 பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், புச்சரில் இந்த 2 பாடி கார்டையும் தோக்கடிக்க போகிறோம். அதுக்கடுத்து அடுத்ததாக புச்சரை நம்ம அடுத்த பார்ட்டில் தோக்கடிச்சிக்கலாம். ஓகே, ரொம்ப பேச வேணாம், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் டோர்னமெண்ட்டையும் இல்லை, இது வேணாம், இம்பாசிபிள் இருக்குது. டோர்னமெண்ட்டை முடிச்சுட்டு புச்சரை காலி பண்ணுற வேலையை பார்க்கலாம். பரவாயில்ல, நல்ல அடி தான் வாங்குகிறான். ஐயோ, பர்ஃபெக்ட் கைஸ், இந்த மாதிரி தான் பர்ஃபெக்ட் எடுக்கணும். ஓகே, இந்த வாங்கு, அவ்வளோதான் கைஸ், காலி. ஓகே, பர்ஃபெக்ட். எல்லாம் நினச்ச மாதிரி தான் நடக்குது. இதுவும் லேட்டர்னு கொடுத்துடலாம். நான் நினைக்கிற மாதிரி இந்த ஃபுல் ஷேடோ ஃபைட்டு 2ஓட கேம் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் இது பண்ணிவிட்டு ரேட் பண்ணலாம். ஓகே, வாங்க நம்ம விளாட்லாம். எட்டலை கால் போடு. என்ன அடி, ஒரு இன்ச்சில் எஸ்கேப் பண்ண நான். அடடா, காலை வெட்டுறான். என்னடா இது. ஓகே, ஹெட்டில் ஒரு ஜெயிச்சாச்சு. ஓகே, ஹாட் ஸ்டைல் 400 ஒரு வழியாக ரீச் ஆகியாச்சு. அடுத்து இது நான் ஹார்டில் இருக்கா? ஓகே, வெப்பன்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கலாம். இது அடுத்த லெவலில் வரும். சூப்பர். லினிக்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ண வேணாம், வேறு இது யூஸ் பண்ணலாம், ஆக்சஸ் யூஸ் பண்ணலாம். இதே யூஸ் பண்ணிக்கலாம், இதான் நமக்கு நல்லது. படா, இதான் ரேவன் ஹார்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன் இத்தனை நாள். ஓகே, இதே மாஸ்க்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். மாஸ்க்கு வேறு ஏதாவது வருதா? இந்த இருக்குது பாருங்கள், அடுத்த லெவலில் கிடச்சிரும். அடுத்த லெவலில் நிறைய ஐட்டம் அன்லாக் ஆக வேண்டி கிடக்கு. ஓகே, இந்த ஷூரிகேன்ஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, பர்ஃபெக்ட். அப்கிரேட்லாம் பண்ணியாச்சு. இப்போது சூப்பரே, மேஜிக் கிடச்சிச்சு கைஸ். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருந்த மேஜிக் கிடச்சிச்சு. இனிமேல் என்னை யாராலையும் கையிலேயே பிடிக்க முடியாது. வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு புச்சரை காலி பண்ணிட்டு வந்துடலாம். சிவப்பு மண்டையன் பாரு, குடுமையை பாரு. இந்த குடுமையிலே குத்தணும். இருறா, ஒன்று வெட்டுறாம்மா அவனே. வாடா, இனி இந்த சின்ராசை கையிலே பிடிக்க முடியாது. வாடா. நான் என்ன வெட்டுன்னு பாடுறா. இதா வாங்கு. அடடா, இது ஸ்லோ வெப்பனாக இருக்கே. அடடா, என்னடா இது, நீ இந்த அடி அடிக்கிறான். இல்லை, நமக்கு இந்த வெப்பன் வேலைக்கே ஆகாது. இருங்க, நான் சவுண்டு கொஞ்சம் குறைச்சிக்கிறேன்.
ஓகே, நாம் நமக்கு தேவையான எங்கே 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 இவனை வச்சு ஆடலாம். இதில் ஓகே வாங்க கைஸ், இனிமேல் தான் கைஸ் ஆட்டத்தையே பார்க்க போவீங்க எல்லாம். போன அடிக்கிற அடியில் என்ன ஆறான்னு பாருங்க. அவன் மண்டை தனியாக கழிண்டு உள்ள போகுது. சிவப்பு மண்டையில் உன் பேர், சிவப்பு மண்டையை வெட்டி பீஸ் போட்டுறான். வா வாடா. அடடா சே, இந்த ரவுண்டு விடக்கூடாது, இந்த ரவுண்டு விட மாட்டேன். வாங்க ஜெயிக்க ட்ரை பண்ணலாம். எப்படியாவது ஜெயிச்சுது. ஓகே, பிளட் இன்டேக் ஆகுது. அடடா சே, ஹெல்த்து இப்போ தான் கொஞ்சோண்டு குறைஞ்சது, அதுக்குள்ளே இதாகிடுச்சு. சே, இந்த வாங்கு. போடு. என்ன அடி ஒவ்வொரு அடியும் சும்மா இடி மாதிரி விழுந்துச்சுல்ல. மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ என்னென்னா, பச்சைக்குன்னு ஒரே நாளில் போய் பார்த்தேன். அந்த வீடியோலேருந்து 2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ புது சப்ஸ்கிரைபர் இது. தேங்க்யூ ப்ரோ, ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட்டுக்கு. உங்கள் கமெண்ட் பின் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். அடா வாங்கு வாங்கிக்கோ. வாங்கு போடு. என்ன அடி இந்த மாதிரி தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். ஓகே, உன்னோட சண்டை போடுறதுலாம் இனி ஒன்றும் ஜாலியாலாம் இருக்காது அப்படின்றான். அவனோட ப்ரைவேட் ஆர்மியாக உருவாக்க போகிறான் அப்படின்றான். புச்சர் உருவாக்க போகிறான்னு நினைக்கிறேன். என்னதுக்கு என் கையில் ஒரு கத்தி கொடுத்துருந்தீங்க, நானே அவனை கொண்டிருப்பேன்றது இந்த பொண்ணு. நீ கொல்லலாம் மாட்டேன், நீ தான் செத்து போயிருப்ப லூஸு. ஓகே, இவன் வேற ஒருத்தன் காமெடி பீஸு. அடடா அப்பாடா. நோ பிளாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓகே கைஸ், இவன் காலி. இன்னும் ஒரு ரவுண்டில் தான் இந்த என் பிக் பாக்கெட் அடிக்கிறாளாயிட்டு இருந்தோம். உங்கள் அம்மா அப்பா உனக்கு நல்லா எல்லாம் கற்றுக் கொடுக்கலையா? யார்கிட்ட வந்து பிக்கப் அடிக்கிறேன்? இந்த வாங்கிக்கோ பாரு. ஒரே அடியில் ஆள் காலி. ஓகே கைஸ், அடுத்தது அடடா ஹார்ட் கிரவுண்டா. சரி ஓகே, முடிக்கலாம் வாங்க. ஓ, அது அவ்வளோதானா? பரவாயில்லையே, ஈஸியாக முடிஞ்சிச்சு ஃபஸ்ட் ரவுண்டு. செகண்ட் ரவுண்டும் அதே மாதிரி முடிஞ்சால் நல்லாயிருக்கும். போடு. மீண்டும் அடி வாங்கி செத்த என்னது ஹெல் கேட்டா. உன்னை ஆல்ரெடி நான் நிறக்கிறதுக்கு அமுச்சிட்டேனே. ரீச் அக்ரெசிவ் ஸ்டைல் ஈஸி பீஸி எடுத்துடலாம். விடுங்க, அக்ரெசிவ் ஸ்டைல் தானே, டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் அட்டாக் யூஸ் பண்ணோன்னா வந்துடலாம் ஈஸியாக. பார்க்கலாம். ஓகே, ஒரு அடி வாங்கியாச்சு. ஓகே
இந்த வாங்கு. ஹார்ட் ரீச் ஆயாச்சு. இந்த வாங்கிக்கோ. புரூட்டல் ரீச்சுடு. ஆடுடா. ஃபால் கிக் யூஸ் பண்ணான்னு பார்த்தேனே. ஐயோ அவன் அடிச்சானே. அடடா சே, இப்படி ஒரே இதில் போட்டீங்க. ஓகே விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியும் வாங்க இன்னொரு தடவை போட்டு போடலாம். இம்பாசிபிள் இருக்குது கைஸ், இம்பாசிபிள் இருக்குது. நான் ஜெயிக்க போகிறேன். தெரில ஜெயிப்பேன் நான். வாங்க ட்ரை பண்ணலாம். இதுலேயே டைம் வேஸ்ட் பண்ணிருக்கானா. ஆனால் சீக்கிரம் ஜெயிக்கணுமே அண்டவா. போடு. தவாங்கு. ஐயோ சே, தூக்கி போட்டானே. போடு. தவாங்கு. போடு. ப்ரூட்டல் வாங்கியாச்சு. ஐயோ சே, லாஸ்ட் டைமும் இதே ப்ரூட்டலில் தான் தோற்றேன். ஓகே, நடுமண்டையில் வாங்கினார். நடுமண்டையில் நறுக்கி அக்ரி ஸ்டைல் ரீச் பண்ணியாச்சு கைஸ். நீங்களே பார்த்துங்க. இம்பாசிபிள் இருந்துச்சு ஜெயிச்சிட்டோம். இந்த வீடியோ தான் ஷார்ட்ஸுக்கு வரும். என்டியூரிங் ஃபைட்டா? பரவாயில்ல, இந்த வீடியோ ஷார்ட்ஸுக்கு போடலாம் கைஸ். இது வந்து எப்போ வரும்? தேர்ஸ்டே போடலாம். ஏன்னா வெட்னஸ்டே தானே இந்த வீடியோ வருது. தேர்ஸ்டே இந்த வீடியோ ஷார்ட்ஸாக வந்துடும் கைஸ். ஆஹா, நீ இது குறையவே மாட்டேங்குது அவன் ஹெல்த்து. கடைசி 10 செகண்ட் தான் குறையும் நினைக்கிறேன். ஆனால் இத்தனை அடி வாங்குறா, இருந்தாலும் எதுவுமே ஆக மாட்டேங்குது அவனுக்கு. சே, இதுதான் என்டியூரிங் ஃபைட்ஸா? என்னடா இது, அவனுக்கு குறையவே மாட்டேங்குது. இந்த அடி அடிக்கிறேன். போடு. வாங்கு. அடா, இது வரைக்கும் எவனே என்னை இவ்வளோ தூரம் இழுத்துட்டு போனதே இல்லை. ஆனால் நீ இழுத்துட்டு போயிருக்கேன். சபாஷ். என் அட்டாக்லாம் வீக்காக இருக்குன்னு இதுலேயே போட்டிருக்கா, அதனால தான் இழுத்துட்டு போயிருக்கான். ஐயோ, இன்னும் 20 செகண்ட் தானே இருக்குது. ஹேய், இதெல்லாம் போங்கு. ஒரு மேட்சுக்கு அவனுக்கு மட்டும் இப்படி குறையுது, எனக்கு மட்டும் இப்படி குறையுது. இதை நான் ஏற்றுக்க மாட்டேன். வாங்க நம்ம டோர்னமெண்ட் போயிட்டு வந்து தெம்பா அவனை அடிக்கலாம். பிக் பாக்கெட் திரும்பி நீயா இப்போ தானே இவனை போட்டு தரல, திரும்பி வந்திருக்கான் பாருங்க. ஐயோ பாவம், இவன் என்னன்னு சொல்கிறது. அவ்வளோதான், ஹெட்டிட்டு கொடுத்தாச்சு, காலி ஆயாச்சு. போடு. ஓகே, இவன் யாரு? எக்ஸைல். பார்க்க நல்லா நாமம் போட்டு பயங்கரமான ஆள் மாதிரி வந்திருக்கான். காமெடி பீஸாக தான் இருக்க போகிறான். பரவாயில்ல, பிளாக்லாம் பண்ணுறீங்க. அவ்வளோதான், காலி. இதுக்கா இவ்வளோ சீது எரிஞ்சுது.
போடு. அடடா தூக்கி கடாச்சிட்டானே. வாங்கிக்கோ. மேஜிக்கு போட்டு காலி பண்ணுவோம்ல. ஆனால் நானே இம்பாசிபிளில் ஜெயிச்சு என்னால் நம்பவே முடியல. ரீச் அக்ரெசிவ் ஸ்டைல்னு போட்டுருச்சு. அசால்ட்டாக எடுத்துட்டேன். நானும் பெரிய ஆள் தான் போல. ஷாக் வந்துடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கேமு. இதோ சொன்னேன்ல. எப்படின்னு சொல்லுங்கள். அந்த பிளட் தர்ஸ்டால் வந்துருச்சு கைஸ். இதுக்கு அடுத்த வீடியோ வந்து நான் 2 ஐடியா வச்சுருக்கேன். அதாவது இதுக்கடுத்து நான் என்ன வீடியோ, அதாவது ஃப்ரைடே நான் என்ன வீடியோ போட போகிறேன்னா, அது பேர் என்ன, நேச்சுரல் டிசாஸ்டர்னு ஒரு கேம் இருக்குது இதில் ரோப்ளாக்ஸில். அந்த கேம் போடவா, இல்லாட்டி நான் இப்போ ரீசெண்டாக போட்டிருந்தேன்ல, அது பேர் என்ன, லைட்ஸ் அவுட்னு ஒரு கேம் போட்டிருந்தேன், அதோட பார்ட் 2 வீடியோ போட்டிருந்தேன்னு, அதாவது அதோட ஃபைட் பண்ணுற மாதிரி அந்த வீடியோ போடவான்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. யார் நிறைய சொல்கிறாங்களோ அந்த வீடியோ போடுறேன். அடடா, ஓகே, ஃபைனலி முடிஞ்சுது. இது சோழியையும் காலி பண்ணியாச்சு. அவ்வளோதானா? இல்லை. அடடா, இந்த 1 இன்ச்சு மட்டும் கெஸ் ஆமாச்சு. ஓகே, பர்ஃபெக்ட். ஒரு வழியாக இதையும் முடிச்சாச்சு. அப்பாடா, அடுத்த லெவல் வந்தாச்சு ஒரு வழியாக. இவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஒரு வழியாக வந்துட்டான். இது அடுத்த இது வந்துச்சா? இல்லை, ஆமாம், இன்னும் எத்தனை 18th லெவலில் தான் கிடைக்கும் அது. ஸோ நம்ம இதே அப்கிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்பாடா, இது வந்துடுச்சு. இனி ஹெடிட் வந்தால் இது வேணாம் நமக்கு, இது நல்லா இருக்காது. சொன்னால் கேளு, இது வேணாம். இது யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இதில் வந்து பாய்சனிங் சான்சஸ் இருக்குது. ஓகே, மேஜிக்கு இது அப்கிரேட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது வேணாம். ஓகே, இப்போ புச்சர், ரீப்பர். இவர் பேர் ரீப்பர், இவர் வச்சுருக்காரு ரீப்பர், அதாவது பிளட் ரீப்பர். நான் சொல்கிறதா புரியுதா? இல்லை, புரியாமல் இருக்கட்டும், பரவாயில்ல. ஓகே, இவனையும் ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். போடு. என்னாடி இதான் கைஸ் இந்த வெப்பனில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதை பாருங்கள், சும்மா ஸ்லைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இந்த அட்டாக், இந்த வெப்பனை யூஸ் பண்ணி தான் நாங்கள் கேட்ஸ் ஆஃப் ஷேடோவே லாஸ்ட் டைம் கடந்து சென்றன. அடடா, சே, அடடா. ஓகே, அடடா, சே, 1 இன்ச்சு ரொம்ப சின்னதான ஒரு ஹெல்த்தில் அவனை ஜெயிச்சிட்டேன். தோத்துட்டேன். அடடா, எடுத்தோடனே மேஜிக்கை போட்டு கவுத்துட்டானே. ஓகே,
ஐயா தூக்கி போட்டானே, நான் தூக்கி போடுவேன்னு பார்த்தா நல்ல வேலை மேஜிக் நடுவில் தடுத்தான் இருந்தாலும் இருக்குது. பரவாயில்ல, கரெக்டாக போட்டேன். அடராச்சா, இன்னைக்கு இவனை தோக்கடிக்காமல் போகக்கூடாது. வாங்க ரீமேட்ச் கூட எங்களுக்கு. ரீமேட்ச் ஐ நீட் எ ரீமேட்ச். ஓகே, கரெக்டான டைமில் உருண்டு வந்ததுனால தலையிலே அவட காற்றுலே வெட்டுறேன். காற்றுலே. ஓகே கைஸ், ஒரு வழியா நமக்கு அது பேர் என்ன, சேபர்ஸ் கிடச்சிச்சு. ஐயோ சே, போடு. இதுக்கு முன்னாடி லெவலில் நம்ம அக்ரெசிவ் ரீச் பண்ணியிருப்போம். அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை கைஸ். அதுவும் நம்ம இம்பாசிபிள் ரீச் பண்ண அக்ரெசிவ். அதான் எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. சே, ஆடடா சே, ப்ரூட்டல் வந்துச்சு. அக்ரெசிவ் ரீச் பண்ணிக்கலாம், அதுக்குள்ளே உன்னை தோப்பிடிச்சிட்டேனே. ஓகே, இந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணலாம் அக்ரெசிவ் ரீச் பண்ணுறதுக்கு. ரீச் ஆயாச்சு. அடடா, சே, அதுக்குள்ளே தோத்துறானே. நோ மெக்சிகன் ஸ்டாண்ட் ஆஃப். அதாவது இந்த அச்சீவ்மெண்ட் எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து எல்லா பேர் என்ன பாடி வாட்சையும் தோக்கடிச்சிட்டோன்னா தான் வரும். ஓகே, சேலஞ்சஸில் ஒரு 2 மேட்ச் முடிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நண்பர்களே. உங்களிடமிருந்து விடைபெறுவது கேம் வித் ஸ்ரீராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப். 35 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு கைஸ், ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட்டுக்கெலாம் ரொம்ப நன்றி. என்ன வெட்டிகிட்டே இருக்கும் ஒரு வெட்டு பாரு. இந்த வாங்கிக்கோ. ஐயோ, போடு. ஓ அப்பாடா, அக்ரெசிவ் வந்தாச்சு. நினச்சா மாதிரியே அக்ரெசிவ் வந்துடுச்சு. இதுவா என்டியூரிங் ஃபைட்டு? ஆமாம், என்டியூர் ஆகுது. அப்பாடா, அக்ரெசிவ் வந்தாச்சு கைஸ். இந்த வீடியோவில் 2 தடவை அக்ரெசிவ் வந்திருக்கும். அக்ரெசிவ் வர்றதும் ஈஸியாக தான் இருக்குது. கிக்ஸ் ஒன்லி, ஈஸி பீஸி. கிக்ஸ் ஒன்லி. எனக்கு கிக்ஸ் மட்டும்தான் நல்லா வருது இப்போ. முன்னாடியெல்லாம் வெறும் பஞ்சஸ் தான் யூஸ் பண்ணிருப்பேன். இப்போ கிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நான் திரும்பியும் சொல்கிறேன் கைஸ், அந்த நேச்சுரல் டிசாஸ்டர் போடலாமா இல்லாட்டி இதோட பார்ட் 2 போடலாமா நீங்களே சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க மக்களே, மறக்காமல் போடு. அடடா, தூக்கி போட்டான். போடு. ஃபைனலாக அந்த ஃபால் கிக் யூஸ் பண்ணி முடிச்சது வேறு லெவல் கைஸ், வேறு லெவல்.
அடடா. அடடா ச்சே. இன்மாய் வந்து ஃபயர் பால் யூஸ் பண்ணிருக்கான். காமெடி பீஸ். ஷாக். பறக்க விட்டோம் கைஸ். லாஸ்ட்டில் அப்படியே அவனை பறக்க விட்டோம். வேற லெவல். ஓகே, இன்சைடில் இருக்குது கிரேசி ஸ்டைல். கிரேசி ஸ்டைல் வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். அச்சீவ்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. இது நான் கோப்ராவா எடுத்துக்கலாம். கன்கஷன் எடுத்துக்கலாம். ஹெல்ம் பிரேக்கர். சூப்ளெக்ஸ் கிடச்சிச்சு கைஸ். சூப்ளெக்ஸ் எங்கே இருக்கு? இருங்க, இதுலேயே தெரியல. பேக்கு பஞ்சா. ஓகே, லாஸ்ட்டில் இருக்கும் சூப்ளெக்ஸ்லாம். இதுவா? இந்த இருக்கு. சூப்ளெக்ஸ் டு ஸ்கூல். என்னதுடா சூப்ளெக்ஸ் டு ஸ்கூல்? என்ன ஃப்ரேம் விட்டு வெளியே போகிறான்? சரி ஓகே, வாங்க ஒரு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ட்ரைனிங் ஆகல. ஐயோ, இன்சைட் போயிட்டு தம்பி கொஞ்சம் இந்த பக்கம் வாடா. இவனுக்கு சூப்ளெக்ஸ் போடலான்னு பார்த்தா இவன் நம்மளை வச்சு ட்ரைனிங் பண்ணுறான். ஆச்சா, இருங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்பயாச்சும். இதான் கரெக்டான டிஸ்டன்ஸ். அடா, சூப்ளெக்ஸ் மட்டும் போட முடியல நம்மளால. என்னடா இது? ஓகே நண்பர்களே, இவனோட நான் அடிச்சிட்டு இருக்கிறது போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களிடம் இந்த விடைபெறுவது கேம் வித் ஸ்ரீராம். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வரணும்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், பாய் ஃப்ரம் ஸ்ரீராம். பாய் பாய் கைஸ், பாய்.